ஸோ தம்ப்நெயில் பார்த்தே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க இப்போ நான் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறேன் அப்படின்ட்டு. தமிழ் தேசியம்னா என்ன, திராவிடம்னா இதுக்கான ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷனை நான் இங்கே கொடுக்க போகிறேன். ஸோ எல்லாருக்கும் வணக்கம், திஸ் இஸ் ஹாரிஷ். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு திராவிடம் அப்படின்னா என்னன்றதை பார்ப்போம். திராவிடம் அப்படின்ற இந்த ஒரு வார்த்தை அப்படின்றது கடந்த ஒரு 400-500 ஆண்டுகளாக தான் இங்கே புழக்கத்தில் இருக்குது அப்படின்னு ஸோ நிறைய டேட்டாஸ் இருக்குது. இது யார் இந்த திராவிடம் அப்படின்றத வச்சாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் காலத்தில் தான் இந்த ஒரு பேர் அப்படின்றத அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த ஒரு 5 லாங்குவேஜுக்கு நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது. இது மொத்தமாக சேர்த்து ஒரு வேர்டில் சொல்லணும் அப்படின்னு திராவிடியன் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிட்டு போயிட்டாங்க. திராவிடம் அப்படின்ற சொல்ல பிரித்து பார்த்தோம் அப்படின்னா திரிவடர்கள், அதாவது தமிழர் அல்லாதவர் தான் திராவிடர்கள் அப்படின்னு நமக்கு இங்கே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதில் முக்கியமாக ஒருத்தர் சொல்லியிருக்காரு, அவர் தான் ஆதித்தனார். தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு மாதிரியான மொழியை தாய்மொழியாக வச்சிருக்கவங்க தான் திராவிடர்கள் அப்படின்னு நமக்கு ஒரு கிளியர் கட்டான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு தமிழ் லிட்ரேச்சர்லையும் சரி, எந்த ஒரு தமிழ் பாடல்களையும் முந்தைய நாகரிகங்களில் இந்த ஒரு திராவிடம் அப்படின்ற சொல்ல எங்கேயுமே பயன்படுத்தலை. அதுக்கான ஒரு போதிய ஆதாரம் அப்படின்றது இங்கே இல்லை. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் முன்வைக்கிற அரசியல்வாதிகள் எல்லாமே திராவிடம் அப்படின்ற சொல்ல அதிகமாகவே இங்கே பயன்படுத்துகிறாங்க. இந்த தமிழ் தேசியம் எதை முன்வைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மொழி, கலாச்சாரம், பண்பாடு, இலக்கியம் மாதிரியான நிறைய விஷயங்களை இங்கே பாதுகாக்கணும் அப்படின்னு கனிம வளங்களாக இருக்கட்டும், இயற்கை அந்த விஷயங்களா இருக்கட்டும், விவசாயமாக இருக்கட்டும், இதை முன்னிறுத்தி தமிழ் தேசியம் அப்படின்றது இங்கே இயங்கிட்டு இருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் இருக்க மக்களுக்கு தமிழ் சார்ந்த ஒரு விஷயங்கள் இருக்கணும், அதிகமான ஒரு இம்ப்ளிமெண்டேஷனில் இருக்கணும் அப்படின்னு தான் இந்த தமிழ் தேசியம் அப்படின்றது இயங்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு 700 ஆண்டுகளாக தான் தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு விஷயம் அப்படின்றது இங்கே சுத்தமாகவே இல்லை. திராவிடம் அப்படின்றதோட சொல்லோட ஒரு ஆதிக்கம் அப்படின்றது அதிகமாகவே இருக்கு. இந்த தமிழ் தேசியம் அப்படின்றது தமிழ்நாட்டில் இருக்க மக்களுக்கு மட்டும் கிடையாது, உலகத்தில் எங்கெங்கெல்லாம் தமிழர்கள் இருக்காங்களோ இவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து வச்ச ஒரு அரசியலாக தான் இந்த ஒரு தமிழ் தேசிய அரசியல் அப்படின்றது இருக்கு. ஸோ அப்படியே நம்ம இங்கே தமிழ்நாடு பாலிடிக்ஸ் வந்தோம் அப்படின்னா பெரும்பாலான அரசியல் கட்சிகள் எல்லாமே திராவிடம் அப்படின்னு சொல்ல தான் பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி இந்த சைடு தமிழ் தேசியம் சைடு பார்த்தோம்னா நம்ம எந்த கட்சி இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணி சொல்லிடலாம். விஜய் அவர்கள் அவங்களுடைய முதல் மாநாட்டில் என்ன சொன்னாங்க அப்படின்னா தமிழ் தேசியமும் திராவிடமும் என்னுடைய இரு கண்கள் அப்படின்னு சொன்னாரு. ஒருபோதும் தமிழ் தேசிய கருத்துக்களும் திராவிட கருத்துக்களும் ஒத்து போகவே போகாது. ஏன்னா தமிழ் தேசிய கருத்துக்கள் அப்படின்றது முற்றிலும் வேற, திராவிட கருத்துக்கள் அப்படின்றது சுத்தமா வேற. இந்த ரெண்டு விஷயத்துக்கான ஒரு ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இதை நான் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.